ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுடைய தலைப்பு ஃப்ரீ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்காக எந்த ஒரு ப்ரீமியமே கட்டாமல் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு எடுக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு உண்டான ப்ரீமியம் கட்டி எடுக்கிற ப்ராடக்ட்டை பற்றி தான் நான் சொல்கிறேன். அப்புறம் ஏன் இப்படி ஃப்ரீன்னு போட்டிருக்குன்னா, நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறத ஃப்ரீயாக கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுனால தான் அப்படி போட்டிருக்கு. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்தியாவில் ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிறது ஒரு 5 கம்பெனி இருக்குது ஆச்சுங்களா. அதாவது வேறு இன்சூரன்ஸ் இல்லாமல் வெறும் ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் செய்கிற கம்பெனி. ஓவரால் ப்ராடக்ட் கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு 28 கம்பெனி இருக்குது. இந்த 28 கம்பெனியில் கவர்மெண்ட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஓரியண்டல் இன்சூரன்ஸு, நேஷ்னல் இன்சூரன்ஸு, நியூ இந்தியா அஷ்யூரன்ஸு, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ், இது 4 கவர்மெண்ட் கம்பெனி. இதை தவிர்த்து ப்ரைவேட் கம்பெனின்னு பார்த்தா எடுத்தோன்னே நமக்கு ஞாபகத்தில் வருது ஸ்டார் ஹெல்த் கேரு, ஐசிஐசிஐ, நிவா பூபா, டாடா ஏஐஜி, ஹெச்டிஎஃப்சி. இதெல்லாம் சடனாக நமக்கு ஞாபகத்தில் வர கம்பெனி. இதில் ரீசெண்டாக கேலக்ஸி இன்சூரன்ஸ்னு ஒரு புது கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது டிவிஎஸ் குரூப்போட டைப் வச்சு வந்திருக்கு. சரி, இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக 28 கம்பெனியில் டோட்டலாக ஒரு 100 ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் பாலிசி, மல்டி இண்டிவிஜுவல் பாலிசி, ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸு, இப்படின்னு நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அதில் இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் பாலிசி எடுக்கணுமா, ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா, இல்லை மல்டி இண்டிவிஜுவல் எடுக்கணுமா, இல்லை குரூப் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது அதை எடுக்கணுமா அப்படிங்கிறது எல்லாமே நிறைய பேர்த்துக்கு குழப்பமாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த 28 கம்பெனிலே சேர்ந்து ஒரு 100 ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்கிறதுல எந்த ப்ராடக்டை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய சவாலாக எல்லா இடத்துக்குமே இருக்கிறதா தெரியுது. அதில் நீங்கள் கரெக்டான ப்ராடக்டை சூஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ண போகும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும். அதில் இப்போ ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் நீங்கள் ஃப்ளோட்டராக எடுக்கிறது தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதில் பேரண்ட்ஸுக்கு செப்பரேட்டாக ஒரு பாலிசியும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு பாலிசியும் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ப்ரீமியம் குறைவாக வரும் ஆச்சுங்களா. இதில் இன்னொன்று சொல்ல பார்த்தீங்களா, பெஸ்ட்டு ப்ராடக்ட்டுன்னு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அவர் கரெக்டாக அதை எடுக்கலை அப்படின்னா அவருக்கு ஒரு 4 லட்ச ரூபா கிளைம் வந்தால் கூட கிளைம் போகும்பொழுது ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பக்கம் டிடெக்ட் ஆகி ஒரு 3 லட்ச ரூபா தான் கிடைக்குது. அது இன்னொரு நபர் 5 லட்ச ரூபாய்க்கு தான் பாலிசி எடுத்துருக்கிறாரு. அதனால் அவருக்கு ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும். அவர் கரெக்டாக பேராமீட்டர்ஸை பார்த்து அவருக்கு என்ன தேவையோ அதை எடுத்துருக்கிற பொழுது அவர் ஒரு கிளைமுக்கு போனார் அப்படின்னா 5 லட்ச ரூபா பாலிசியில் ஒரு 4 லட்ச ரூபா கிளைம்னா 4 லட்ச ரூபாயுமே அவருக்கு கிளைம் கிடைக்கிது. அப்போ 10 லட்ச ரூபாயா 5 லட்ச ரூபாயாங்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு என்ன தேவை, நம்ம எல்லா பேராமீட்டர்ஸையும் கரெக்டாக பார்த்து எடுத்துருக்கிறோமா அப்படிங்கிறத அதில் முக்கியம். அது என்ன சொல்ல வரேன்னா, கோபேமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, டிடக்டபிள்னு ஒன்று இருக்குது, அக்ரிகேட் டிடக்டபிள்னு ஒன்று இருக்குது, ரூம் ரெண்ட்டுங்கிறது ஒன்று இருக்குது, அப்புறம் கன்சியூமபிள்ஸ் கவரேஜ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணலை அப்படின்னா கிளைம் பண்ணும் பொழுது நமக்கு நிறைய அமௌண்ட்டு கட் ஆகிடும். ஓகேங்களா. அதில் நிறையா ப்ராடக்ட்டில் இன்பில்ட்டாக கன்சியூமபிள்ஸ் இருக்காது, நாம் ஆட் ஆனால் எடுக்கணும். அதெல்லாம் தெரியாமையே நிறைய பேர் பாலிசி எடுத்து வச்சுருக்காங்க. 5 வருஷம் 6 வருஷம் 10 7-8 வருஷம் ஆனவங்க கூட அந்த கரெக்டாக அந்த கன்சியூமபிள்ஸ்லாம் போட்டு எடுக்காமல் இருந்தால் டூரிங் த டைம் ஆஃப் கிளைமில் நமக்கு ஃபுல் அமௌண்ட்டு கிடைக்காம போக அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் சொல்கிறது பெஸ்ட்டு ப்ராடக்ட்டுங்கிறது நீங்கள் அதை பேராமீட்டர்ஸை கரெக்டாக பார்த்து எடுக்கணும். இன்னொன்று, இப்போ நீங்கள் என்கிட்ட இது ஃப்ரீ சர்வீஸை தான் நான் உங்களுக்கு இந்த தகவல் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட ஏற்கனவே பாலிசி எடுத்து இருந்தாலும் அந்த பாலிசி எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகுதாங்கிறத கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. இல்லை புதுசாக பாலிசி எடுக்கிறதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தகவல் கொடுக்குறேன். இதுக்காக எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. அப்புறம் இதில் பெஸ்ட்டு ப்ராடக்ட்டுன்னு நான் சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு, அதாவது ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இந்த 100 ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொன்னதில் 100 ப்ராடக்ட்டுமே நல்லது தான். ஆனால் ஒரு சிலருக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் தேவைப்படும், ஒரு சிலருக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் தேவைப்படாது, ஒரு சிலருக்கு ஸ்பெசிஃபிக் இல்னஸில் அர்ஜென்ட்டுன்னு தேவை இருக்கும், ஒரு சிலருக்கு பிஇடிஎக்ஸ் சீக்கிரமாக கவரேஜ் வர மாதிரி தேவைப்படும். இதையெல்லாம் பார்த்து நம்ம கரெக்டாக எடுக்கலைன்னா கிளைம் பண்ணுற டைமில் நமக்கு அமௌண்ட்டு டிடெக்ட் ஆகும். ஓகேங்களா. ரெண்டாவது இப்போ நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணி எந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு பெஸ்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த லோ பட்ஜெட் ப்ராடக்டாக தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஹை பட்ஜெட்டுங்கிற ப்ராடக்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை, ஏன்னா நம்ம ஃப்ரீ சர்வீஸாக பண்ணுறனால. நீங்கள் ஒரு ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணினாலும் சரி, ஒரு ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்தாலும் சரி, அவங்க உங்களை கேன்வாஸ் பண்ணி ஒரு ஹை வால்யூம் பட்ஜெட் இருக்கிற ப்ராடக்ட்டை மாதிரி உங்களை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா மார்க்கெட்டிங்கில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் நம்மக்கிட்ட கன்சல்ட் பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு தேவையான வெரி லோ பட்ஜெட் ப்ராடக்டை நான் சொல்லிடுறேன். நீங்கள் அந்த ப்ராடக்டை நீங்களே டைரெக்டாக ஆன்லைனில் வேணாலும் வாங்கிக்கலாம்,
இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்கிட்ட சொல்லி வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணும் பொழுது நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி என்ன ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணுறோமோ அதே ப்ராடக்ட்டை மட்டும் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிங்கனாவே உங்களுக்கு லோ பட்ஜெட் ப்ராடக்ட் வந்துடும். அவங்க அதுலேருந்து ஹையர் எண்டு காமிக்கும் பொழுது அதெல்லாம் வேண்டாம், இந்த லோ பட்ஜெட் ப்ராடக்ட் கொடுங்க அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலான ஒரு ப்ராடக்ட்டு கிடைக்கும். இதுக்கு நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. நானே உங்களை கூப்பிட்டு பேசுகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் நான் கொடுக்குற டீட்டெயில்ஸில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம்னு நீங்கள் ஃபைனல் பண்ணிட முடியும். அந்த ப்ராடக்ட்டை நீங்களே டைரெக்டாகவும் வாங்கிக்கலாம் ஆன்லைனில், அல்லது ஏஜென்ட் மூலிமா வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வாங்கினா ஏஜென்ட்டை வாங்குறத விட எக்கனாமிக்கலாக தான் இருக்கும். அதே சமயம் சில பெனிஃபிட்ஸ் நமக்கு இல்லாத மாதிரி தோணும். அதாவது கன்சல்ட்டிங்க்கு அதே ஏஜென்ட்டு வாங்கும் பொழுது அவர் ஒரு கன்சல்ட்டிங் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும், கொஞ்சம் ப்ரீமியச்சாக வரும். அதையும் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் எது உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு புதுசாக ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணுங்கிற விருப்பம் இருந்தாலும் சரி, அது ஏற்கனவே ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸு உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா, கரெக்டான ப்ராடக்ட் நீங்கள் கையில் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த தகவல் கொடுக்குறேன். இது ஒரு சோசியல் அவேர்னஸுக்காகவோ தான் நான் இந்த வீடியோ போடுறேன். எந்த ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவும் கிடையாது. எந்த ஒரு தனிப்பட்ட கம்பெனி நம்ம ப்ராடக்ட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்காக இது போடலை. ஒரு சோசியல் அவேர்னஸுக்காக நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் க்ளைம் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. அந்த க்ளைம் பண்ணுற டைமில் தான் தெரியுது நம்ம சில ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம், அதனால் நமக்கு க்ளைம் பண்ணலைன்னு. அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அந்த தேவைப்படுறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் கரெக்டான தகவல் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.